மே தின விழாவை சிறப்பாக உங்களுடைய அதாவது இந்த 40 வருட சரித்திரத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற திருவாரூர் மே தின விழாவை சிறப்பாக தமிழக மக்கள் கூடி செலுத்திய அனைத்து பத்திரிகைகளுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அனைத்து சமூக வலைதளங்களுக்கும் கிறிஸ்டியோட சார்பில் எங்களுடைய இதயங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை நாங்கள் வெளியிட இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் மட்டும் எக்ஸ்பிளனேஷன். அதாவது இன்னைக்கு காலையில் யாரோ வந்து அக்னி ஆழ்வார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் தினத்தந்தி பேப்பர்ல நீ பார்த்தேன். அப்பதான் பார்த்தேன் அந்த நபர் வந்து ஏற்கனவே வந்து மேனேஜர்ஸ் யூனியன்ல ஒழுங்கு நடவடிக்கை கொடுத்து சஸ்பென்ஷன் இருக்காரு. அவங்க யாருக்கும் எனக்கு தெரியாது. அதனால வந்து ஏதோ ஒரு பொய்யான வந்து குற்றச்சாட்டு வந்து ஷோ இதை பண்ணியிருக்காங்க. இது வந்து 2017 பெப்சியோட ஐடி அது என்னைக்கோ நாங்கள் 2017 தான் நாங்கள் உள்ள வந்தோம். உள்ள வரும்போது அவங்க மொத்த செலவு 22,98,000 ரூபாய். இதுதான் வந்து அவங்க அன்னைக்கு எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண நிதி. அது எங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு அவர் கொடுத்தாரா இல்லை அவருக்கு பின்னாடி சில வந்து அதாவது சில கோடியை கொடுத்து பல கோடி சம்பாதிக்க நினைச்ச சில தீய சக்திகள் பின்னாடி வேலை செஞ்சாலும் தெரியாது. அதனால எங்ககிட்ட வந்து கோடின்னு வந்ததே நாங்க வந்த பிறகுதான். அது முன்னாடி வெறும் பெப்சி வந்து வெறும் 1000 லட்சத்துல தான் இருந்தது. இந்த 22 லட்சத்துல கூட பெரும்பாலும் ட்ரஸ்ட் பணம் தான். 3 லட்சம் ரூபாய் தான் அன்னைக்கு வந்து பெப்சியோட சொந்த அக்கௌண்ட்ல பண்ணணும். இதுதான் பெப்சியோட வந்து அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அதனால வந்து பணமே 2017 நாங்கள் வரும்போது பணமே இல்லாத பணத்தை எப்படி பல கோடிகள் முறைகாட்டம் செய்ய முடியும்னு தெரியல. அவங்க வந்து சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். இன்னொன்று வந்து தயாரிப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் பேசும்போது அதாவது சொசைட்டியில வந்து பல முறைகள் பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு வந்து தெரியாது, சொசைட்டி ஆரம்பிக்கும் போது நீங்க இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியாது, அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்தீங்களான்னு தெரியாது. அதனால உங்களுக்கும் உங்க கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமான எங்களோட விளக்கம் என்னன்னா 2010 இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிற போது அதனுடைய வரவு செலவு 0. ஒரு பைசா கூட அந்த சொசைட்டியில் இல்லை. அன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் அந்த பணத்தை அந்த ரெஜிஸ்டர் நம்ம தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் ஆரம்பிச்சு அது பேரை ரெஜிஸ்டர் பண்ணி ஹட்கோல வந்து கடன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு 25 லட்சம் ரூபாய் அன்னைக்கு பணம் கட்டணும். அந்த பணம் கட்டுறதுக்கு சொசைட்டியில் பணம் இல்லை. சொசைட்டியில் வரும் மெம்பர் 3000 கட்டி மொத்தமாக ஒரு 3 லட்சம் ரூபா வச்சிருந்தாங்க. அந்த 3 லட்சம் ரூபாயில அவங்க 290 கட்டினாங்க. மீதி 22 லட்சத்தை பெப்சி ட்ரஸ்ட்ல இருந்து நாங்கள் பண்ணணும். சொசைட்டில இருந்து நாங்கள் வந்து பெப்சியோ இல்லை ட்ரஸ்ட்டோ அது பணம் எடுக்கல. ட்ரஸ்ட்ல இருந்து தான் பணம் வந்து நாங்கள் கட்டியிருக்கோம். இதில் கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா அப்போ வந்து சொசைட்டியில் யாரும் இல்லை. சொசைட்டி வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் மூலம் நடந்தது. அவர் எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்கன்னு வந்து அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தகவல் அமைச்சிருக்காரு. ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அன்னைக்கு டேட்ல தகவல் அமைச்சிருக்காரு. இது வந்து நாங்கள் அமைச்சது இல்லை. உயர்திரு செயலர் வீட்டு வசதித்துறை புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அன்னைக்கு எஸ்ஓவா இருந்த கையெழுத்தான் இருக்கு. ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவர் வந்து இது போல வந்து 25 லட்சம் பெப்சி ட்ரஸ்ட்ல கட்டியிருக்காங்க. அப்புறம் பெப்சி ஸ்டுடியோ கட்டுறதுக்கு பெப்சி ட்ரஸ்ட்ல இருந்து 2,84 லட்சம் ரூபாய் அவங்க பணம் செலவு பண்ணிருக்காங்க. இது அவங்களே வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் வரவு செலவு பார்த்து இவங்க செலவு நடந்திருக்கு அப்படின்னு வந்து அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் 2010. அதனால சொசைட்டியில பணங்கிறது 3 லட்சம் ரூபாய் தான் அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு ஏறக்குறைய 3 கோடி ரூபாயை பணம் கட்டினது பெப்சி ட்ரஸ்ட்டும் பெப்சியும் தான். இதை வந்து ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால உங்களுக்கு உண்மையை சொல்றதுக்காக சொல்றோம். அது போல இன்னைக்கு ஏறக்குறைய 15 கோடி ரூபாய்க்கு மேல அங்க வந்து நாங்கள் சேர்த்து வச்சுட்டோம் பெப்சிக்காக. அதில் அரசாங்கம் கொடுத்த பணம் 5 கோடி ரூபாய். மீதி இருக்கிற அனைத்து பணமும் பெப்சி தொழிலாளர்கள் 1 ரூபாயிலிருந்து சிறுக
சில சங்கம் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அது மாதிரி கொடுத்து அவர்களோட உழைப்புல அவர்களோட சொந்த முயற்சியில இன்னைக்கு அந்த ஒரு கட்டணம் உருவாயிருக்கு. அதனால இது வந்து இங்க ஸ்டுடியோ கட்டக்கூடாது அது மாதிரி கவர்மெண்ட் ரூல்ல இல்லைன்னு ஒரு இன்னொரு தவறான தகவல் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு கலைஞர் இருக்கும்போது கலைஞர் தான் வந்து அந்த ஸ்டுடியோ அடிக்கல் நடத்தினாரு. அதுல அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்து இந்த 15 ஏக்கர் ஸ்டுடியோ மற்றும் பொது பயன்பாட்டுக்காக வந்து அரசாங்கம் அன்னைக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. 2010 நீங்க கவுன்சிலும் இல்லை இண்டஸ்ட்ரியும் இல்லை, அவங்க கூட இருக்கும் கொஞ்சம் பேர் தெரியாது. அதனால உங்களுக்கு உண்மையை சொல்றோம், அன்னைக்கு வந்து விசி கோகுநாதன் சார் தான் இருந்து அதை என்ன ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் இடம் வாங்கி கொடுத்தது அன்னைக்கு விசி கோகுநாதன். அன்னைக்கு வந்து பெப்சியோட பிரசிடண்டா இருந்தாங்க, ட்ரஸ்டோட மேனேஜிங் டைரக்டரா இருந்தாங்க. அவங்களோட புண்ணியத்தில் தான் இன்னைக்கு அந்த 100 ஏக்கர் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. அது போல அந்த 15 ஏக்கர் எங்க எல்லாரும் பொதுவும் வந்து ஒரு நாள் அறிக்கை கொடுத்துட்டார். 65 ஏக்கர் வழங்கப்பட்ட 100 ஏக்கர்ல 65 ஏக்கர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் உள்ள தொழிலாளர்களின் குடியிருப்புக்காக, அந்த 65 ஏக்கரில் 50 ஏக்கர் குடியிருப்பு கட்டுவதற்காகவும் மற்றும் 15 ஏக்கர் பெப்சி தொழிலாளர்களுடைய பொது பயன்பாட்டிற்கு பயன்படும் வகையில் இந்த நிலம் வழங்கப்படுகிறது அரசாணை இருக்கு. இப்போ புதிய அரசாணை எதுவும் இப்ப கொடுக்கல. ஏற்கனவே 2010 கொடுத்த அரசாணை தான் தற்போது ரெனுவல் செய்யப்பட்டு சேம் ஜிஓ இப்ப ரெனுவல் பண்ணப்பட்டு கொடுத்துருக்காங்க 99 இயர்ஸ் சேம். அதனால இது வந்து எல்லாருக்கும் பொது இல்ல உங்களுக்கு சொந்தம் இல்ல, இது வந்து நீங்க ஆர்ஜி பண்ணிட்டீங்க, அது போன தவறான தகவல். ஏன்னா நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல செக்ரட்டரிங்கிற ஒரு மேன்மையான பொசிஷன்ல இருக்கீங்க. தவறான தகவலை கொடுத்து நீங்க வந்து உங்களுக்கு தெரியாம கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க திருத்தீங்க. அந்த பணத்தை வந்து இன்னைக்கு இருக்கிற பணத்தை மொத்த பணத்தையும் செலவு பண்ணது வந்து 5 கோடி நீங்களாக 5 கோடி வந்து அரசாங்கம் வழங்கியது. அந்த 5 கோடி நீங்களாக செலவு செய்த அனைத்து பணமும் எங்களுடைய பெப்சி ட்ரஸ்ட்ல இருந்தோம், பெப்சி சம்மேளனத்தில் இருந்தும் வழங்கப்பட்ட பணம். அதனால அதுல இருந்து பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது சொசைட்டியும் எங்களோடது தான். சொசைட்டியும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் உள்ள தொழிலாளர்களுக்காக அந்த குடியிருப்பு வழங்கப்படுது. அதனால நாங்க அது வேற இது வேற நினைக்கலாம். எதுல இருந்தாலும் அது எங்க இன்னைக்கு வந்து நாங்க 2023 எங்களோட பதவி காலம் முடிஞ்சது. அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 22 வருஷத்துல நாங்க 100 தடவை வந்து செக்ரட்டரியேட்டுக்கும் கமிஷனர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் ஆர்ஐக்கும் டிஆர்ஓக்கும் ரெவன்யூ மினிஸ்டருக்கும் ஹவுசிங் மினிஸ்டருக்கும் 100 தடவை நடந்திருக்கோம். எந்த பொறுப்புல இல்லைன்னா கூட அது எங்களோட சொசைட்டி எங்களோட உறுப்பினரோட வாழ்வாதாரத்துக்காக அவங்க குடியிருப்பு கட்டப்பட்ட கொடுக்கப்பட்ட இடம். அதுல வந்து நம்ம வந்து குடியிருப்பு கட்டணம் ஒரே நோக்கத்தோட பதவி எங்களுக்கு முக்கியம் இல்லை. பதவியில இல்லைன்னா ஆபீஸை பூட்டு போடுறது எங்க வழக்கம் இல்லை. பதவியில இல்லைன்னா கூட எங்களுடைய தொழிலாளர்களுக்காக நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அதை வந்து சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல எங்க இருக்கிற யாருக்கும் இங்க வந்து உட்கார்ந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியத்துல நாங்க யாரும் இல்லை. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அது ஒருவேளை உங்களுக்கு ஏன்னா காமலக்கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு எல்லாருக்கும் இல்ல குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு சிலருக்கு பார்த்ததெல்லாம் குற்றமா தெரியுற மாதிரி சிலருக்கு தெரியலாம். அது போல இந்த இது இருக்கவங்க நாங்க மாதம் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வரவு செலவு கொடுத்தாகணும். அனைத்து சங்கங்களும் ஒருத்தர் இல்லை, இது வந்து ஒரு கணக்கை காமிச்சிட்டு ஒரு ஒருத்தர் இல்லை, 25,000 பேர் இருக்காங்க. 25,000 பேருக்கும் அந்தந்த சங்கங்கள் வந்து தங்களுடைய வரவு செலவு கொடுக்கணும். அதனால எந்த சங்கத்திலையும் வந்து அந்த முறைகேடு இந்த முறைகேடு எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணாங்கன்னா இமீடியட்டா வித்தின் இயர் வந்து லாக் ஆயிடுவாங்க. அது போல இருக்கிறவங்க இங்க யாரும் நிர்வாகிகள் இல்லை. அது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சொல்ற அன்பார்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள், எங்கள் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் 1967 ஆண்டு தொடங்கப்பட்டு திரைப்படத்துறையில் இயக்குநர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், கலை இயக்குநர் சங்கம், இசையமைப்பாளர் சங்கம் என தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள் ஆகிய 23 சங்கங்களை உள்ளடக்கிய சம்மேளனமாகும். ஐஃபெக் என்ற ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிலிம் எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் கீழ் செயல்படும் 6 ஃபெடரேஷன்ல பெப்சி ஒரு ஃபெடரேஷன். இந்தியாவில் 6 ஃபெடரேஷன், வெஸ்டர்ன் ஃபெடரேஷன், ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன், சவுத் இந்தியா ஃபெடரேஷன், ஆந்திரா ஃபெடரேஷன், கேரளா ஃபெடரேஷன், கர்நாடகா ஃபெடரேஷன். இந்த 6 ஃபெடரேஷன் இணைந்தது ஆல் இந்தியா ஃபெடரேஷன். இது எல்லாம் இணைந்து நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியா ஒரே இணைப்பா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏறக்குறைய 55 ஆண்டுகளை கடந்து இந்த சம்மேளனம் தொடர்ந்து பயணிச்சு வந்துருக்கு.
இந்த இணைக்கப்பட்ட 23 சங்கங்களில் 25,000 பேர் உறுப்பினராக பல்லாண்டுகளாக திரைப்படத்துறையில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த 25,000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்க முயல்கிறார்கள். தொழிலாளர்களின் வாழ்க்கையை முதலாளிகள் சிலர் அழிப்பதற்காக இந்த தொழிலாளர் அமைப்பை உருவாக்குகின்றார்கள். இந்த கொடுமைக்கு எதிராக 14/5/25 அன்று புதன்கிழமை அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம். 14/5/2025 அன்று தமிழ்நாடு எங்கும் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், வலைத்தொடர், விளம்பரம் இது போன்ற எந்த படப்பிடிப்பும் சம்மேளன உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் படப்பிடிப்பு அல்லாது போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் போன்ற அனைத்து பணிகளும் நடைபெறாது. இது மட்டுமல்லாது 14/5/25 அன்று புதன்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் பெப்சி சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள சில நிர்வாகிகளுக்கு எதிராகவும் இந்த அமைப்பை உருவாக்க எண்ணத்துக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டமும் கண்டன பொதுக்கூட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம். திரைப்பட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் வகையில் துன்பத்தையும் துயரத்தையும் தந்திர நினைக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் ஒரு சில நிர்வாகிகளின் தீய எண்ணத்தின் செயல்பாடுகளை தடுத்து தமிழ் திரைப்படத்துறையில் சுமூக நிலையையும் தொழில் அமைதியையும் ஏற்படுத்தி தந்திர வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் பணிபுரிக்கிறோம். இப்போ என்ன ரீசன்காக சார் உருவாக்குறாங்க? என்ன காரணம் சொல்லி உருவாக்குறாங்க? இப்போ ஒரு சங்கம் உருவாக்குறாங்கன்னா ஒன்றும் உங்ககிட்ட அஜிடேஷன் இருக்கணும், நீங்க சரியா ஒத்துழைக்கல, என்ன காரணம் சொல்றாங்க? உங்களுக்கு தகவல் என்ன? அவங்க இப்போ 2 காரணம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நடப்பு தயாரிப்பாளர் கூட ஒர்க் பண்ணக்கூடாது. அவங்க சில நேரங்களில் சில நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 2 மாதிரியான இது கொடுத்தா அதை நாங்கள் பட ஷூட்டிங் நிறுத்துறோம். இது 2 நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். அது அனைவரும் இணைந்து ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிங்கிற பேரில் நடிகர் சங்கம், பெப்சி, ப்ரொடியூசர் கவுன்சில், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் எல்லாரும் இணைந்து ஒரு முடிவு எடுத்தால் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் இது மாதிரி டெய்லி ஒருத்தர் படத்தை நிறுத்த சொன்னீங்கன்னா அதை எங்களால் பண்ண முடியாது. இந்த 2 விஷயம் தான் அவங்களுக்கு இதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது. 100 தடவை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் நடத்த தீர்க்க முயற்சி பண்ணிட்டோம். பல்வேறு கடிதம் கொடுத்துட்டோம். நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கூட நீங்கள் அவங்க தலைமையில இயங்குது, நாங்கள் உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த சங்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வர சொல்லி சொல்றாங்க. அது எங்களோட வேலை இல்லை. நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை க்ளோஸ் பண்றதும் நடத்துறதும் அந்த சங்கத்தோட நிர்வாகிகள் வேலையை தவிர பெப்சியோட வேலை இல்லை. நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டுக்கு அடுத்தபடியா மறுபடியும் அதே போன்ற சூழல் உண்டாக அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமா இப்ப அரசாங்கம் கேட்டுருக்கும் சார். அரசாங்கம் இதில் தலையிட்டு ஏற்கனவே ஒரு 1000 பேர் உள்ள இண்டஸ்ட்ரி முன்னாவே அரசாங்கம் தலையிட்டு அது என்ன பிரச்சனை கேட்கிறாங்க. இந்த 25,000 தொழிலாளர்கள் நாங்கள் ஏறக்குறைய 50 வருடங்களாக இந்த திரைப்படத்துறையில் பணிபுரிஞ்சிருக்காங்க. இவங்க வாழ்வாதாரங்கள் பாதிப்பு அரசாங்கம் நிச்சயமா தலையிட்டு முடிவு உங்களுடைய நீங்க இந்த அரசோட கணக்காட்டிங்களோ அதே அரசோட காவல் ஆணையர் இது கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் இப்போ வந்திருக்கேன். இப்போ இது கொடுத்து மறுபடியும் நாங்கள் சட்ட ரீதியான வழக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது மாதிரி 1000 பேர் அவங்க கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் கேட்கல. அதனால இன்னைக்கு நாங்கள் பேப்பர்ல இப்போ பார்த்தோம், தந்தி பேப்பர்ல பின்னாடி இருக்கு. சரி, அதனால உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். நிச்சயமா இது சட்டபூர்வமான இது. இதுல இருந்து ஒரு உறுப்பினர் போக மாட்டாங்க. 25,000 தொழிலாளர்களுக்கு ஒரே ஒரு அதாவது இது மாதிரி யாராவது நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்க, சஸ்பெண்ட் பண்ணவங்க, ரிட்டையர் ஆனவங்க இது மாதிரி யாராவது போகலாம். இப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்ணி எங்க வாங்க கூப்பிட்டுருக்காங்க. இது மாதிரி இருக்கும் யாரா போகலாம். தவிர ஒரே ஒரு உறுப்பினரோட 14ஆம் தேதி 2மே பண்றீங்களா? வேலை நிறுத்தம் பண்ணி ஆமாம், அன்னைக்கு அடையாள வேலை நிறுத்தம் இருக்கு. அன்னைக்கு ஏன்னா எல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்குதுக்காக அன்னைக்கு வேலை நிறுத்தம். தமிழ்நாடு முழுக்க சென்னை மட்டும் உள்படப்பிடிப்பு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து படப்பிடிப்பும் அன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்வோம். சட்ட ரீதியில் போகக்கூடிய சூழ்நிலை அப்படியே போயிருக்கக்கூடிய நிலையில் இது ஆர்ப்பாட்டம் அவசியமானதா அப்படின்றது இல்லை. ஏற்கனவே 1.5 மாதம் வேலை ஆயிடுச்சு. ப்ராக்ரஸ் இது இல்லை. இப்போ இது ஒரு கவனம் ஈர்ப்பு கொண்டு எங்கள் உறுப்பினர் கூட சைலண்டாக இருந்தா என்ன அப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி அவங்க அஜிடேட் ஆகுறாங்க. அவங்க வேற மாதிரியான உதவி போயிடக்கூடாது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் பெப்சி இது மாதிரி பண்ணாங்கன்னா முதல்ல அது வடிதடி வன்முறைன்னு போயிடும். அதுக்கப்புறம் அது பிரச்சனை ஆரம்பிக்கும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை அந்த வன்முறையெல்லாம் இல்லாமல் பார்த்து அவங்க இதுவே பொய் வழக்கு தான் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இவங்க அடிச்சாங்க, இவங்க தடுத்தாங்க. இது மாதிரி ஒரு இடத்துல கூட அடிதடிங்கிறது இல்லை. எங்க கமிஷனர் கூப்பிட்டு அதை எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டு
பண்ணாரு. ஆனாலும் வந்து கமிஷனர் காவல்துறை கொடுத்தோம் எந்த பயனும் இல்லைன்னு கோர்ட்டில் கொடுத்தாங்க. கோர்ட்டில் நிச்சயமா அதுக்கு உண்டான இது வந்து ஆதாரத்தை நாங்கள் அது வந்து எல்லாமே பொய்யின் அடிப்படையில வந்து இது உண்மையை அவங்க சொன்னதுக்கு வந்து அவங்க போய் கோர்ட்டில் என்ன கேஸ் பண்ணோம்னா நடத்த ஏற்பாடு சங்கத்துக்கு ஒர்க் பண்றாங்க, இவங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதுதான் அவங்களோட உண்மையான எண்ணம். அதை விட்டுட்டு வந்து பொய்யான கேஸ், பொய்யான தகவல் கொடுத்து பொய்யின் அடிப்படையிலே வந்து நடத்துறது சங்கத்துக்கு நல்லது இல்லை. எச்சரிக்கை கொடுக்கும் வகையில சொல்ற மாதிரி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில ஏதாவது சொல்லி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியும் அவங்க எதுவும் பண்ணாம தொடர்ச்சி அது மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சார்? அது அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண 14ஆம் தேதி இதுக்கு அப்புறமா வந்து இது நாங்கள் ஃபினிஷ் பண்ணால் டெஃபினட்டாக வந்து எங்களுடைய இது வந்து எங்களுடைய முடிவு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். அது ஏன்னா அது நாங்கள் கழிச்சுக்கு வரணும்னு நினைக்கிறோம். அதுக்குண்டான அதனால வந்து இப்போ இது வரைக்கும் நாங்கள் அமைதி காத்தோம். ஒரு மாதமும் 1.5 மாதமும் ஒரு அமைதி காத்தோம். இப்போ எங்களோட போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து இருக்கீங்களா அது வேற மாதிரியா இருக்கும். அது அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு இப்போ போகணும்னு நினைக்கிறோம். சுமூக நிலை கட்டி கொண்டு வரதுக்கான ஒரு உதாரணம். உங்களுடைய செய்தியாளர் அவங்க தரப்பு நிச்சயமா நடந்த அவங்க நான் வந்து நான் பொய்ய சொன்னாதான் பயப்படுவேன். இப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்க நேரடியா பேச்சுவார்த்தை வாங்க, யார் மேல தவறு இருக்கலான்னு 100 தடவை சொல்லியிருக்கேன். அவங்க அதுக்கு ஏன்னா அவங்ககிட்ட உண்மை இருந்தா அது எங்ககிட்ட உண்மையும் உறுதியும் இருக்கிறதாக தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கும் எங்க சைட்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கு எந்த தைரியம் இருக்குன்னா நாங்க வந்து எந்த குற்றமும் இல்லாம இருப்போம் அப்படின்ற ஒரு தைரியத்தை தான் நாங்கள் சொல்றோம். அந்த தைரியம் அவங்களுக்கு வந்து உட்காந்து பேசலாம். நாங்க புதுசா ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொன்னது யாரு? உங்க பத்திரிகையாளர் நான் உங்களுக்கு கேட்கிறேன், அமைப்பை உருவாக்குறத அனௌன்ஸ் பண்ணது யாருங்க? யாரு சொல்லு? நீங்க தான் சொல்லணும். அவங்க சொன்னாங்க யாரு? நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லுங்க, யார் அனௌன்ஸ் பண்ணது? நீங்க சொல்லுங்க. என்ன போறீங்க? எங்களை மட்டும் கேள்வி கேட்கறீங்க இல்லையா? நீங்க சொல்லுங்க, யார் அனௌன்ஸ் பண்ணது? அவங்க தரப்புல இருந்து சார் ப்ரொடியூசர்ஸ் உருவாக்க கூடாது. அவங்க தொழிலாளர்கள் இது மாதிரி 10-15 சங்கம் இருக்கு, அவங்க எங்கேயும் படிப்பாங்க. ப்ரொடியூசர் முதலாளிங்க வந்து தொழிற்சங்கத்தை உருவாக்க கூடாது. அவங்களுக்கு அடிமையா இருக்காம ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்க கூடாது. தொழிலாளர் உருவாக்கி போறது அவங்களுக்கு நிறைய எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. அவங்க அது இது மாதிரி 10-15 சங்கம் அங்கே இருக்கு, அதெல்லாம் நாங்கள் போய் தடுத்துட்டா இருக்கோம். அது அவங்க யார் பண்ணாலும் வந்து இருக்கலாம். ஆனா 50 வருஷமா இப்போ வந்து ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணி அவங்க எல்லாரும் லாக் அவுட் பண்ணிட்டு ஒருத்தர் வச்சுக்கலாமா? ஆனால் இதே வெப்சைட்ல உறுப்பினர்களும் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினராக இருக்காங்க. அது எப்படி உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறவங்க அதே ஒரு தொழிலாளி மனப்பான்மையை பார்க்க மாட்டாங்க, ஒரு ஓனர்ஷிப் மனப்பான்மை இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சிலர் அங்கே சிலர் தான் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க, அவங்க குரல் எடுப்படாது. நிர்வாகிகள் சில பேர் தான் அந்த மாதிரி மொத்த நிர்வாகிகள் எல்லாருமே கிடையாது. இப்போ ஷூட்டிங் நடக்குது, அங்க அதுல 15 பேர் இது மாதிரி எங்களுக்கு வேற நிர்வாகி சொல்லியிருக்காங்க. கீழ் குற்றச்சாட்டு ஒரு நான் தொழிலாளி மனப்பான்மை முதலாளி மனப்பான்மை வந்துடும், அவங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துருக்கீங்க. அவங்க சொல்லுவது எப்படி வந்து ஒரு முதலாளி தொழிலாளி சங்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறீங்க. இங்க இருக்கிற சிலரும் அவங்க உறுப்பினராக இருக்காங்க இல்ல, அது அவங்களும் இப்போ சில உறுப்பினர் இருக்காங்க. நான் வேணாம்னு சொல்லி சில ப்ரொடியூசர்ஸ் இங்க மேனேஜர்ஸா இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடாது, நீங்க அங்கேயே இருக்கு நாங்க சொல்லல. மேனேஜரா ஒர்க் பண்ணலாம், மேனேஜரா ஒர்க் பண்ணலாம், அடுத்து முதலாளியா மாறலாம். மாறக்கூடாது சொல்ல முடியாது இல்லையா? தயாரிப்பாளர் நீங்க தயாரிப்பாளர் போகும்போது தயாரிப்பாளர் முன்னாடி இப்போ தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி வேணும்னு சொல்றீங்க, ஆனா தயாரிப்பு அனைவரும் பெப்சி வேணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேணும்னா வேணும்னு சொல்ல வேண்டியது அதே சட்டத்தில் இருக்கிறவங்க அன்னைக்கு என்னன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு அப்ப அது முரண்பாடு தானே. வேணும்னா உறுப்பினர் வேணும்னு சொல்ல முடியாது, ஒரு உறுப்பினோட வேணும்னு சொல்லியே படம் இல்லாம உட்காந்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு தேவைப்படாது. படம் எடுக்கிறது தயாரிப்பாளர் தான் பெப்சி தேவைப்படும். ஒரு சிலரோட தனிப்பட்ட கான்ஃபிடன்ஸ்னால தான் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் ஆமோதிச்ச மட்டும் தான் இந்த சங்கம் வந்து உருப்பிடும், அது நாங்கள் வலிமை பெறும். பட் நீங்க சொல்றீங்க மேக்ஸிமம் வந்து ஆதரவு உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த சங்கத்தோட உருவாக்கத்தை தடுக்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போ இது மாதிரி ஒரு இப்போ நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு நேற்று 23 சங்கத்தையும் சேர்ந்து அனைத்து நிர்வாகிகளையும் வர வச்சு ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒரு வாக்கியத்தையும் அவங்க படிச்சு காமிச்சு ஓகே பண்ணி நான் தன்னிச்சே இதை அறிவிக்க முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அது மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு பேசினாங்களா, அது மாதிரி பொதுக்குழு எடுத்தாங்களா, செயற்குழு போட்டாங்களா, தீர்மானம் இருக்கா அப்படின்னு இருக்காது. ஒரு வேலை இப்போ என்னன்னா இப்போ வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக பேசினா உங்களுக்கு இந்தியாவில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? அது மாதிரி ஒரு மனப்பான்மையை அங்கே ஏற்படுத்துவாங்க. பெப்சி நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. படத்தை ரிலீஸ் பண்ணோம், ஏற்கனவே 300-400 படம் இருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் அவங்க சங்கத்துக்கு உண்டான வேலையை ஒழுங்காக செஞ்சா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அந்த வேலையை அவங்க செய்யல. இப்போ எங்கள் சொசைட்டி வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் இடம் கொடுத்து 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 3 மாதத்துல ஒரு செங்கலை கூட எடுத்து அவங்களுக்கு வைக்கல, ஒரு பிடி மண்ணை கூட அவங்க எடுத்து அசைக்கல. இந்த 3 வருஷத்துல 3 மாதம் போயிடுச்சா?
இப்போ நாங்கள் ஒரு மாதம் அதுக்கு உண்டான வேலை 20 மீட்டிங் நடக்குது. ரெஜிஸ்டாரை பார்த்துருக்கோம், டெப்யூட்டி ரெஜிஸ்டார் பார்த்துருக்கோம், ஹவுசிங் மினிஸ்டர் பார்த்துருக்கோம், டெப்யூட்டி சிஎம் பார்த்துருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு இப்போ எங்களோட வேகத்தை தடை போகிறதுக்கு, எங்களோட முயற்சி தடை போகிறதுக்கு ஏதோ ஒன்று அதில் ஒரு செங்கல் வச்சு அதை மூவ் பண்ணாமல் நிறுத்திருக்காங்க. சில இந்த டைம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். அவங்க அதுக்கான முயற்சி எதாவது விட்டாங்கன்னா அந்த இடம் எங்கே இருக்குது, அந்த பேப்பர் அவங்ககிட்ட இருக்கா, ஏதாவது ஒரு பேப்பர் அவங்ககிட்ட இருக்கா, அது யார் யார் மெம்பருங்கிறது அந்த சங்கத்துக்கு தெரியும். அதுதான் அந்த சங்கத்தோட நிலைமை. அடுத்தவனும் நானும் வேலை செய்ய மாட்டேன், அடுத்தவனும் வேலை செய்யக்கூடாது. இது மாதிரி தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேங்கிற மாதிரியான பழமொழிக்கேற்ற நிர்வாகிகள் சிலர் பண்ணுறதா அவங்க சங்கத்தை அவங்க காப்பாற்றிட்டாங்கன்னா பரவாயில்ல. அவங்க இப்போ இதுக்கு உண்டான வேலையை அவங்க பண்ணிருக்கணும் இல்லையா? தன்னோட கொடுத்து 3 மாதம் ஏற்கனவே 3 வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி தான் அந்த ஜெனரல் ஜிஓ வாங்குறதுக்கு நமக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. கவர்மெண்ட் கிட்ட நம்ம 2 வருஷம் வந்து வெறும் முயற்சிக்கு தான் அந்த ஜிஓ ரெனியூவ் ஆச்சு. இப்போ 3 வருஷத்துல மறுபடியும் முடிய போகுது. அது எந்த விதமான முயற்சிகளும் அது போயினே இருக்கும். அது முயற்சி பண்றவங்க தடுக்கிற நோக்கத்தோட இது மாதிரி வந்து அவதூறுகள் இது மாதிரி வந்து நிச்சயமா அது வந்து தொழிலாளர்கள் அவங்க அமைப்பு சேர்ந்து பாதிக்கும். இன்னைக்கு அவங்க 1000 மெம்பருக்கு வீடு கட்டி தரலாம், அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்தா அதுக்குண்டான வேலையை பண்ணலாம். அந்த வேலையை நம்ம அடுத்தவங்களுக்கு தடுக்கிற வேலையை பண்ணும்போது தான் இது மாதிரி பிரச்சனை இருக்கும். அதே போல பெப்சி யூனியனுக்கும் அந்த யூனியனுக்கும் கார்டு எடுக்கிற ரேட் வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ஆகும். இங்க நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கில் இருக்கிற கார்டு வந்து அந்த 1000 கணக்குலயே வந்து கொடுக்குறாங்க. அதனால சில பேர் அதை வந்து வரவேற்கலாம். சார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், தனிப்பட்ட சார் வந்து நேற்று வந்து நம்ம மேதின விழாவில் ரிட்டையர்மெண்ட் 9 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட். அப்போ அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 60 வயசு ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட் இருந்தால் அது சூப்பர் பாதுகாப்பு. அப்போ இருக்கிற ஒவ்வொரு சங்கமும் தன்னோட மெம்பர்ஸுக்கு ரிட்டையர் ஆகும்போது இன்னைக்கு அவங்க போய் சேரும்போது அன்னைக்கு 50,000 பணம் சேர்ந்துருப்பாரு. இன்னைக்கு 9 லட்சம் ரூபா ரிட்டையர்மெண்ட் வாங்க. இன்னைக்கு 5 லட்சம் 2 லட்சம் 5 வாங்கும்போது ஒரு ரிட்டையர் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, அங்கீகாரமும் இல்லை. ரிட்டையர் ஆகும்போது ஏதோ உதவி பண்ணணும். அப்போ ஒவ்வொரு சங்கமும் மெம்பருக்கு ரிட்டையர் ஆகும்போது அவங்க கட்டின அமௌண்ட்டை விட குறைஞ்சபட்சம் 3 மடங்கு அதிகமாக கொடுத்துதான் ரிட்டையர்மெண்ட். அப்போ அவங்க வாழ்க்கைக்கு இதுவாக இருக்கும். அதனால மற்றவங்க இன்னைக்கு 4-5 சங்கம் இருக்கு, அவங்க போய் நாங்க ஏன் சங்கம் இருக்குன்னு நான் கேட்கல. நீங்க 1000 ரூபாய்க்கு வச்சுக்கோ, 1 லட்சம் வச்சுக்கோ, 1 கோடி ரூபாய் வச்சுக்கோ. நீங்க வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் உட்காந்துட்டு இது வேலையை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு. அப்போ சில என்னன்னா இப்போ வெங்கட் வரும்போது கேட்டாங்க சார், இது வந்து ஏதோ நாளைக்கு மறுநாள் வந்து மீட்டிங் எடுத்து அதாவது மினிஸ்டர்லாம் கலந்துக்கிறாங்க வந்து சோசியல் மீடியா. அது ஏற்கனவே நாங்கள் இப்போ சிஎம்க்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கோம். இது போல வந்து எங்களுக்கு எதிராக ஆரம்பிக்கிற சங்கத்தில் வந்து சில அமைச்சர்களுக்கு அடையாளம் கொடுக்க போகிறாங்க, நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா வந்துருக்கு. அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. அது மாதிரி இருந்தால் நீங்கள் சம்மந்தப்பட்ட அதுக்கு வந்து அறிவுறுத்தல் கொடுக்கணும் வந்து சிஎம்க்கும் வந்து நாங்கள் டெப்டி சிஎம்க்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து தொழிலாளர் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் அது தமிழக அரசு வந்து அதை சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக சோசியல் மீடியாவில் வந்ததால் முன்னெச்சரிக்கையாக அவங்க வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். என்கிட்ட அந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. அதனால் அது கடிதமாகவும் நேற்று சிஎம் டெப்டி சிஎம்